நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774141111 என்ற எண்ணை அணுகவும். சென்னை பத்திரிகையாளர் மன்றம் சார்பில் நடத்தப்பட்ட கிரிக்கெட் போட்டியின் பரிசு வழங்கும் விழாவில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா பங்கேற்று பரிசுகள் வழங்கினார். சென்னை சேப்பாக்கத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலிடத்தை பிடித்த ஜி தமிழ் நியூஸ்க்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகை மற்றும் கோப்பை வழங்கினார். அதேபோல 2வது இடத்தை பிடித்த சன் தொலைக்காட்சிக்கு 50,000 ரூபாயும், 3ஆம் இடத்தை பிடித்த ஜெயா தொலைக்காட்சிக்கு 25,000 ரூபாயும் வழங்கப்பட்டது. தொடர்ந்து பெண்கள் பிரிவில் முதல் இடத்தை பிடித்த சில் ஸ்குவாட் அணிக்கும், 2ஆம் இடத்தை பிடித்த வின்னிங் வாரியர்ஸ் அணிக்கும் கோப்பைகள் வழங்கினார். இதனையடுத்து விழாவில் பேசிய அமைச்சர், சென்னை பத்திரிகையாளர் மன்ற கட்டிடத்தை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். மேலும் பத்திரிகையாளர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீதிபதிகள், அதிகாரிகள் இணைந்து பங்கேற்கும் விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார். எல்லா கேமும் எஸ்டிடி மூலம் நம்ம நடத்தணும். அடுத்த வருஷத்துல இருந்து, அடுத்த வருஷம் இல்ல, கூடிய விரைவில் ஒரு போட்டியே வச்சுக்கலாம். பத்திரிகையாளர்களா, ஜுடிஷியல் இருக்கக்கூடிய ஜட்ஜஸ், அதுக்கப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள், அடுத்த ஐஏஎஸ், ஐபிஎஸ், இந்த 4 பேரையும் எல்லா கேமுக்கும் என்ட்ரி கேட்போம். அதுல பெஸ்டா டாப் டீம்ஸ்லாம் சூஸ் பண்ணி தமிழ்நாடு முழுசும் நடத்துவோம். இது வெறும் சென்னையில மட்டும் நடத்தக்கூடாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகையாளர்களும் பங்கு பெறலான்னு ஒரு ஆன்லைன்ல ஓப்பனா ஒரு மெம்பர் எடுப்போம். அது மாதிரி தமிழ்நாடு முழுசும் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய எல்லா ஜட்ஜஸ், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜஸ் அண்ட் ஹைகோர்ட் ஜட்ஜஸ், எந்த ஜட்ஜஸ் வேணா இருக்கட்டும், அவங்களும் பங்கு பெறலாம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.